வணக்கம் வணக்கம் பை எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்னடா பண்ண போறோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தானே இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன கோளாறுகள் நடக்க போகுது என்னென்ன நம்மள விளையாட்டை காட்ட போது அந்த அம்மான்னு கூட எனக்கு நல்லா புரிய மாட்டேங்குது. சரி வல்லன்னு பேசாம ஆரம்பிக்க வேண்டிய கொள்ள ஆரம்பித்திடலாமாப்பா. சரி வணக்கம் மக்கள், இது உங்களை எம்எஸ்ஜி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு திரும்பி நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் பாத்துறாதுக்கு இல்லாட்டி மண்டை மேலே 2 புல்லட் இருக்குவேன். அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒருவருக்கு அனுப்பிச்சாலும் கொஞ்சம் உதவியாக இருக்க நண்பர்களே சகோதரர்களே மறக்காம லைக்கும் பண்றீங்க இல்லாட்டி நெட்டி புள்ளில டுமால் வச்சிருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேக்சர் பிளேஸ் பகுதி 2க்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். இன்னைக்கு கோளாறுகள் சம்பவங்கள் ஆரம்பித்து கொண்டு இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வல்ல பேசாம ஸ்டேட்டா போயிடலாமாப்பா. ஓகே நண்பர்களே, ஒரு வேலையாக வந்து விட்டாச்சு. சாப்டர் 3. ஓ வானத்திலே பறக்கணுமா? எப்படி தெரியுமா? விண்வெளி நாயகம் அப்படி இருக்குது. சரி வாங்க நண்பரே போலாம். என்ன ஃபஸ்ட்டு கட்டினா என்னடா அது காக்கைங்க என்னடா பண்ணிட்டு இருக்குது? ஆமா அது காக்கா இல்லை என்ன தெரியாது பேர் அது காக்கான்னு. விண்வெளியில் என்னடா பண்ணிட்டு இருக்குது காக்காக்கு வேலை? என்ன தெரிஞ்சு மாறிடுமா? ஷோ ஏய் என்னடா நினச்சிட்டீங்களா? பைத்தியமா நினச்சிட்டீங்களாடா? ஐயோ இன்னும் கொஞ்சம் வீட்டில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சி விட்ருவான்னு போல. சீக்கிரம் எங்கேருந்து தப்பிக்கணும். எப்பா முடியல எது தப்பிக்க. எப்பா நீ வாயை பொத்துப்பா, எனக்கு முன்னாடியே தெரியும். இவர் சொல்லி தான் நான் தப்பிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா. ஐயோ இவனுக்கு என்னடா இது கூட ஜெட் பேக் கூட கோளாரா இது? என்னது நேரம் ரொம்ப அரிதானதா? எது பராமரிக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏச்சிப்போ டேட்டா சேவ்டு. சரி ஒன்று அவனுக்கு அழுத்துவோம். லைட்டு நீ ஒன்று தெரியுமா புக்கு? என்னது புக்கா? என்ன புக்கு? பேப்பர் புக்கா? ஏதோ புக்கிங் செக்கிங் போடுற மாதிரி இது. நம்பர் போகுது. ஓஹோ என்ன புரிஞ்சு போச்சு. டைமே நம்மளோட சொத்து. அந்த மாதிரி டைம் முடியறதுக்குள்ள நம்ம டக்குன்னு போனோம். ஓடு ரைட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. இதை படிச்சு நீ நேரத்தை வீணாக்கு முடியாதுல. என்ன பண்ணுவேன் லூசு பயலி? இதை படிப்போறோம் வந்து கதவு பூட்டுவாங்கன்னா முழிச்சிட்டு திணறுவாங்களாம். அப்படியே 2 கில்ஸானா வாங்கடாண்டி வையே டக்குன்னு இதை அழிச்சு வை. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? என்னடா ஆயிடுச்சு? என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? இருங்க பார்ப்போம். மேலே ஒன்று இருக்குதுப்பா கண்டுபிடிச்சேன். உடனே வந்து கொண்டு ஒரு பொசக்கு நழுத்து. ஓடு ரைட்டு சீக்கிரம் 6. இந்த பாக்ஸ் மறந்துடு இல்லடா. மறக்க மாட்டேடா. என்னடா பண்ண போடா டேய். இவர் மறக்கிறதுக்கு நானே ஞாபக சக்தியாடா வந்து போய் பேசிட்டு போகிறேன். அந்த பொசக் வந்தாச்சு. ஓகே என்ன செவுரு இது எதுக்கிட்ட இந்த டவுரு? அப்படியே பின் பக்கத்துலேயே வந்துடுவேண்ணாடா. அடங்க அக்கா மக்கா. இந்த பூமிக்கு ஏதோ ஒரு பகுதி போக கொண்டு இருக்குது. அது என்னன்னு எது தெரியல. வாங்க விசாரிப்போம். இந்த ஒரு அழுத்து பொசக் என்ன போகுது? வா டெக்னாலஜி நம்ம என்ன டெக்னாலஜி போங்கடா டே. இப்படியே வந்து எதுக்கு இந்த கதை வேஸ்ட்டு? இங்கே பேர் இது அதிக மேலே வேஸ்ட்டு. நான் ஜெட் பேக்லேயே பேர் பண்ணா. இவர் பிளாட்ஃபார்ம் வைப்பாராமா. அது மேலே நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேங்க. பழைய அவ்வளோதான் வச்சாண்டா. அப்போ சீக்கிரம் ஓடு 5 4 3 2 எப்பா வந்ததே. எப்படிடா இங்கேருந்து போகிறது? டேய் ஐயோ சுற்றிப்பா அடிச்சுட்டாங்க நண்பர்களே. தாங்க ஒரு பட்டன் இருக்குது. ஒரு அழுத்தி புச்சக் அழுத்தியாச்சு. இந்த மறுபடியும் ரீட்ரை பொச்சக் லைட்டாக அழுத்தியாச்சு. ஓடு ரைட்டு வந்தாச்சு. நாக்கா யார்? ஆடா பைத்தியக்காரங்களா? ஐயோ டேய் மேலே தூங்குங்கடா. என்னடா செட்டா தூக்கிட்டீங்க? நாக்குன்னு உன கதவு தட்டுற மாதிரி பேசிட்டுன்னு செட்டா தூக்கிட்டு அடங்க ஒக்கா மக்க. இது வேறையா டேய்? ஏன் நினச்சிட்டீங்க? ஐயோ டேய் சீக்கிரம் எடுங்கடா. ஆஹா ஜெட் பேக் இருக்கு. நான் தப்பிச்சேன். இல்லாட்டி சொயின்னு கீழே போய் விழுவந்தான். இவன் நாக்குன்னு என்ன சரி படிப்போன்னு பார்த்தான். சொயினி அப்பா அறுத்துருச்சே பா. சரியான அறுத்துப்பா. ரொம்ப அறுக்கிறதுக்கு என்னடா சப்பாத்தி கட்டும் இங்கே தான் இருக்குதா? வணக்கம் இருந்தாலும் எப்படி இருக்கீங்க? சப்பாத்திலாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா ஐயோ
பின்னாடி பாருமே அது பாதி என்னடா பண்ண போகிறேன் எல்லா இடத்துல பாருமே ஒரு லுக்கு ஆமாம் இது ஒரு கரு முடிச்சுது என்னடா அது டிமிக்கி கொடுக்குது என்னடா நடக்குது இப்போ என்ன பண்ணுறது பட்டன் இருக்குது அங்கே ஒன்று ரைட்டு ஒரு பச்சை அழுத்தியாச்சு என்ன டைம் போடுது என்ன போகுது ஒன்றும் புரியலையே கதவு தோந்துக்குது ரைட்டு சீக்கிரம் அம்மா அடி லைட்டாக தான் நடி இந்த பார்த்தேனா ஐயோ போட்டிடுச்சே என்னையா பண்ணோம் ஆஹா நம்ம இது படிப்போம் வாங்க பொசக் யூ வில் கெட் அவுட்டு ட்ராப்பு அது என்னடா அவுட்டு மட்டும் நல்லா அடிச்சு வச்சிருக்கீங்க ஏய் பாட்டு எதுக்கு இருந்தது புரிஞ்சிச்சு என்ன எல்லாமே புரிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா இதோ அங்கே ஒரு காலி டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி தான் இந்த பட்டன் இதை கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி என் கிட்னி இடிச்சு என் மூளையை யூஸ் பண்ணு எப்படி அதான் அழுத்தே அதான் இப்போ டைம் போடுது பொசக்குன்னு இறங்கி கட்டிங் சேவி அதான் இருந்தாச்சு எப்படி பிளாட்ஃபார்மே என்னது டேய் முதல்ல விண்வெளியிலலாம் காக்கா வந்தது அற்புதமான விஷயம் இப்போ என்னன்னா இலை வந்து உழுது இங்கே எங்கடா மரம் இருக்குது பைத்தியமா ஆகிட்டீங்களாடா ஐயோ கன்ஃபார்ம் நாளைக்கு நான் டிக்கெட் புக் கன்ஃபார்மு இதுக்கு முன்னே ஞாபகமாக இருந்தது ஆனால் இப்போ மறந்துச்சு ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்வெளியில் எதாவது தொழிற்சாலை பண்ணிட்டு இருந்தியா இல்லை பெருகிட்டு இருந்தியா ஐயோ ஃபஸ்ட் என்னன்னா பூமியிலேருந்து இலையெல்லாம் உழுது காக்காலாம் வருது இங்கே எங்கேருந்தா மரம் இப்போ என்ன ரீட்ரை காக்கா ரிப்பீட்டு ஆமாம் மறுபடியும் காக்கா தான் வருது அதுக்கு என்னப்பா அது என்ன பண்ணிட்டு இருக்குது எங்கேயோ அவசரமான வேலைக்கு போயிட்டு இருக்குதா போயிட்டோம் சம்பாதிச்சிட்டோம் நிலாவில் போய் நல்லா என்னது கால் வைங்கப்பா 2 பேரும் என்ன நினச்சிருக்கீங்க வாங்கடா கேட்டு ஐயோ என்னது ரைஸ் ஸ்வீட்டியா ஆமாம் இவரை வந்து உதய நட்சத்திரம் அப்படி ரைஸ் ஆகி நல்லா ஜொலிக்க பார்க்குறாங்க பாரு நாய் இந்த பொண்ணு கூட பரவாயில்ல பேசிட்டு இருக்கு இந்த நாய் என்னன்னா இதை தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கான் கதவு தொடங்கின அவ்வளோதான் அப்பா அடி ஒரு நாள் முடிஞ்சிச்சிட்டப்பா போயோ அதுதான்ப்பா நண்பர்களே ஒரு வேளாக அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அடுத்து சாப்டர் 4 என்னது மெமரியா ஞாபகம் சத்தியா எப்போ என்னங்களே ஞாபகம் நல்லா பிச்சுக்கிட்டு வரண்டா நம்ம ஒரே ஒரு சரி எந்த கதையில் வந்தேன் ஐயோ இந்த ஞாபகம் போயிடுச்சு இதுவா இதுவா ஐயோ தப்பா போச்சு சாரிப்பா ஞாபகம் சக்தி கொஞ்சம் அப்படிலாம் இல்லை ஓகே இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படி ஒன்றும் தெரியலப்பா எல்லாம் நல்லா மாதிரி தான் இருக்குது எப்படி என்ன வச்சிருக்கீங்க தெரியல சரி வாங்க என்ன அழகான கலை பார்த்தீங்கன்னா எவனை கிறுக்கி வச்சுருக்கேன் ஒன்றும் புரியல இது அதிகமாக கிறுக்கி வச்சுருக்கான் ஓகே இது என்ன ஓகே இது கதுவா ஓஹோ இதான் கதுவா ரைட்டு அங்கேருந்து கதவு எங்கடா போச்சு டாய் கதவு தூக்கிட்டீங்களா இது எப்படா தூக்கினீங்க எப்பம்மா தூக்குன இது ஐயோ சொல்லாமல் தூக்கிட்டியே ரொம்ப தப்புமா ரொம்ப தப்பு ஓகே நவீன டெக்னாலஜி கதவு ஓகே பூட்டிடுச்சு சரி தோணுங்க ஓப்பன் த டோர் தொடங்கடா என்ன போயிட்டே இருக்கிற மாதிரி இது போய் ரைட்டு ஐயே இது வேறு பேச ஆரம்பிச்சு பேசுனா காது கொயினுது இது ஒரு பைத்தியமாக பேசுது இடம் ஒரு பைத்தியமாக இருக்குது என்னது இது பேச பார்த்தா நீ நடந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் இது அப்படியே முதல்ல அமைச்சவர் பின்னாடி முதல்ல விட்டு ஓடிட்டு இருக்குது சீப்போ ஓகே ஓடு ரைட்டு ஓடு என்னாச்சு பின்னாடி போகணுமா ஏன் இது அப்பா இருக்காங்களா இப்போ பார்க்க சொல்கிறீங்களா போக முடியாதும்மா போம்மா இதில் ஒரு ஆள் இது பின்னாடி போகணுமா இல்லைண்டா ஆமாம் அது சொல்கிறது செய்தால் என்ன நடுவோம் ஒரே மாதிரி தான் வருது சரி போயிட்டு பார்க்கலாமா சரி வாங்க போவான் அது சொல்கிறது கொஞ்சம் கேட்கணும் இல்லாட்டி என்னடா அம்மா என்ன கதவு பிடிச்சி என்ன தப்பான நியூஸா வால் ஏக்குள்ள போடணுமா ஆமாம் இவரு வந்து சொத்து இது என்ன பெயிண்டிங் நிற்குது என்னடா என்ன வச்சு விளையாண்டுறீங்களாடா டேய் என்னடா அது இந்த பக்கம் போஸ்ட் சொல்கிறது செவுத்துக்கிட்ட போடணுமா சரி போவோம் வாங்க அப்படி போதும் போதா சவுத்து வலிக்குது அப்பா அம்மா கூடுக்க வச்சுட்டாங்க டேஸ்ட் நல்லா இல்லை டேய் சத்தியமா பைத்தியமாயிடுறா டேய் மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டிங்களாடா என்னைய ஐயோ டிக்கா ஆமாம் இப்போ நீ என்னை வச்சு விளையாடி அப்பா அடி வரலான்ட்டாடா என்ன அதில் இருந்துட்டு சாவடி இது என்னது இது லேசர் அங்கே இந்த பட்டன் இருக்குது அட்டைப்பெட்டி இருக்குது அட்டைப்பெட்டி எதுக்கு இருந்ததுன்னா சரி வாங்க இங்கே போவோம் என்னது இதுன்னு தெரியல வாங்க இங்கே ஏதோ கதவு இருக்குது கட்டிங் ஷேவி அப்படியே 2 தூக்கி அதாவது லேசர் பீமா இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா லேசு
சிப்ஸ் லேஸ் வந்து இங்கே அடிச்சிட்டு இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படி போகலாம் நண்பர்களே. உடனடியாக வாங்க வாங்கோ. ஓகே, இங்கே ஒரு சிப்ஸை நிற்குது. அதாவது இனிமேல் லேசருக்கு பேர் சிப்ஸ். அப்பா, சிப்ஸ் மாதிரி நறுக்குன்னு அடிக்குது பச்சா, அதுக்கு தான் சிப்ஸு. பண்ண அட்டை பெட்டி. ரைட்டு. ரெண்டா வேணாம், ஒன்றே அடிச்சுக்கலாம். டிசூன் ஓகே, அழுத்தியாச்சு. என்ன இல்லை, இதை போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நவீன டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா. போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆன, ஆனால் இது மட்டும் போக மாட்டேங்குது சிப்ஸு. சரி வாங்க, எப்படி நம்ம இல்லாமல் அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியலையே. சரி என்னமோ ஆயிடுது. டிசூன் இப்போ பாருங்க, இதை அழுத்தி விட்டு கரெக்டாக இங்கேருந்து அங்கே அழுத்துற மாதிரி கூட வச்சுக்கலாம். தேவைப்படும். ஓகே வாங்க, டிசூன். ஆஹா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. மறுபடியும் போடலாமா? டிசூன். ரைட்டு. புஷுன். இல்லை சோத்துல புஷுன். எப்படி டிசூன். எப்படி டிசூன் புஷுன். அப்படி நல்லா இருக்கா? எப்போ சத்தம் நல்லா இப்போ இதுலேயே வரலான்னு தோணுது. சரி இப்போ வேணாம், நம்ம வீட்டுக்கு போகணும்ல. நம்ம வீட்டுக்கு போகணும்பா. ஆனால் இந்த டெக்னாலஜி சிப்ஸு சரி ஏதோ நட்டுங்க. ரைட்டு எடு. இதோ இருக்கு இப்போ பாக்ஸ். அட்டா பாக்ஸ் இல்லை, சில்வர் பாக்ஸ். ஓகேங்க. டெக்னாலஜி எவ்வளோ நல்லதா வளர்ந்துருக்கு பார்த்தியா. சரி இது எதுக்கு தெரியல. சரி பட்டன் சும்மா போட்டு பார்ப்போம். அதான் 2 அட்டை இருக்குது. சரி எடுத்து வைப்போம். ஒன்றுமே நடையில. சரி எடுங்க. மறுபடியுமா? ரைட்டு போங்க தம்பி. தேங்க்ஸு. இப்போ என்னென்னா பாக்ஸ் எட்ரா சீக்கிரம். அதுதாச்சா. இப்போ உடனடியாக அங்கே ஒரு பட்டனை பார்த்தோம், அதுக்கு மேலே இது வைப்போம். சரி இது எப்படி ஆஃப் பண்ணுறது? இப்படி வச்சுட்டு ஆஃப் பண்ணலாமா? இல்லை அங்கே போய் ஆஃப் பண்ணலாம். அதான் நம்ம டப்பா எடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தியா. ஸோ இது இங்கே வச்சுட்டு ஆட்டு ரைட்டாக எங்கடா அது? இது கரெக்டாக அழுத்து. எப்படி அழுத்த பார்த்தியா. சரி இங்கே ஒரு டப்பாவில் ஏதோ வைக்க சொன்னாங்களே, வைப்போம். கட்டிங் சேவ் தூக்கிட்டு இதோ இந்த சிப்ஸும் தள்ளி விட்டுட்டு அப்படியே 2 பொசக். என்ன ஆச்சு இப்போ? ஓகே, இங்கே லேசர் அதாவது சிப்ஸு போயிடுச்சு. சரி இப்போ வாங்க, இப்போ அந்த பக்கம் போகலாமா? அப்பா லைஃப் ஃபுல்லாக ஏற்றுக்கணும் பாப்பா. என்ன அடி, சிப்ஸால் அடிக்குது. ஓகே, சிப்ஸுன்னு சொல்கிறதுக்கு வாய் வலிக்குதுப்பா. சரி இது லேசர் பீம்னு சொல்ல வேண்டாம். ஓகே, பொசக்கு எடுத்தாச்சு. சம்டைம் பார்த்து. ஆமாம், என்னை எவனோ வழி நடத்துகிறான் பாரு. இப்போ ஒன்று நீ பார்த்தாது. இவர் என்னைக்கே நடக்க தெரியல. இது என்ன வேறு எவனோ வழி நடத்துகிறானா? டூ செத்த பையில. ஓகே இருங்க இதை போட்டேன் இந்த லேசர் பீமே. ரைட்டு. அப்புறம் கட்டிங் சேவை தாண்டியாச்சு. அப்படியே பூச்சிக்குன்னு தாண்டி இப்போ என்ன பண்ணணுன்னா இதோ இது இருக்குது பேர். டக்குன்னு வச்சுட்டு ஓடுறா. அதான் அழுத்தியாச்சு. டேய் நான் மிஸ் பண்ணிட்டேன். டே அப்பா அடியுது. டேய் அட கொக்கா மக்கா ஸ்டேஷன் ட்ரெயின் விட்டு போச்சுடா. அண்ணன் ஒரு விட்டுட்டு போயிட்டீங்களா? டேய் வந்துருச்சு பாரு. இல்லை என்ன புரியலையே. டேய் என்னடா அது பாட்டுக்கு ட்ரெயின் மாதிரி போயிடுச்சு. வந்து பார்த்தா இது அப்போ ஸ்டேஷன் ஆடாது. இது தெரியவே இல்லையா? டேய் இது என்னடா வீடுன்னு நினச்சேன், ஸ்பேஸ் ஷிப்புன்னு நினச்சேன், ட்ரெயின். சரி ரைட்டு, அது ஆஃப் பண்ணி வச்சுப்பான். இப்போ என்னன்னா எரிஞ்சு போச்சு. இதுவும் எரி சுட்டுறோமா? வை எட்ரா சீக்கிரம் போங்கடா. டே அவ்வளோதான்ப்பா. இப்போ அண்ணன் வந்துட்டேன். இது எரிச்சு விட்டுட்டு போகலாமாப்பா? தம்பி வண்டி எடுத்து விட்டு கிளம்பு. அதான் வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தெரியல. இப்போ எங்கே போடுறோம் என்ன தெரியாது. ஒன்றா போகலாமா? சத்தியமாக ஒன்றா கூட நான் போகவே மாட்டேன். வந்துருச்சு. என்ன திட்டம்? அடுத்த ஸ்டேஷன்னா தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த ஸ்டேஷனுக்கு இறக்கி விட்டுச்சு. அதுலேயும் இந்த லேசர் தானடா. ஓகே சரி இது ஒன்று. என்னாச்சு? என்னடா இது விரிசல் விழுந்துருக்குது. எப்பா இது கொத்தனார் எதுவும் கொத்த வைக்கல போலுக்குது. என்ன கொத்தி வச்சுருக்கான் போலுக்குது. தம்பி பேட்ச் ஒர்க் அங்கிங்கன்னு இருக்குது. என்ன கதவு போட்டுச்சு. சரி இது என்னது? என்னடா இது அடிக்குது. ஐயோ லேசர் பீம் மாதிரி இது என்ன ஒரு குச்சி மாதிரி என்ன இறக்கி விடுது. ஐயோ என்ன இது? டேய் ஆஹா, அங்கே ஏதோ போகுது. இதோ இங்கே என்னமோ போகுது. ரைட்டா லெஃப்டா? சரி ஸ்ட்ரைட். லெஃப்ட்டு. ஏதோ ஒன்று எடுங்கோ. என்னது அது? லேசர் பீம்லாம் வருது. ஓகே ஒரு ஜம்ப்பு. அப்போ ஏறி ரைட்டு கிட்ட வந்தோட அப்படியே ஒரு ஜம்பு. அப்படியே ஓகே. இங்கே ஒரு அட்டைப்பட்டி ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. எனக்கே தெரியாதாடா. ஓகே அழுத்தியாச்சு. இங்கே ஒரு போட்டுடலான்னு ஆச்சு. சரி எது ஒன்று விடு. இந்த அட்டைப்பட்டி தள்ளி விடு. டிசூன். அப்போது அதான் எனக்கு இந்த அட்டைப்பட்டி பார்த்தானே எனக்கு ரொம்ப எரிக்கணும்னு ஆசையாக வரும் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஆசையாக வந்துருக்குது? டிசூன். இது எரியுது. எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தா நல்லா இருக்குதுப்பா. டிசைனிங்லாம் சூப்பர். ஓகே இது இங்கே வச்சாச்சு.
எதுக்கு இந்த இங்கே வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான்ப்பா. இது அதிகமாக அப்பமா போயிருக்கலாம். ஓ இங்கே போஸ்ட்டு போயிடுவோம், இல்லாட்டி அதில் பிளாக் பண்ணிடுவானுங்க. ரைட்டு இப்படி போயிட்டு அப்படி இண்டிகேட் போட்டு அப்படி ரைட்டு போட்டு. அக்கா இப்போ நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, இப்போ நான் சீரியஸ் மூடில் இருக்கேன். என்ன சின்ன குழந்தை நினச்சிட்டு இது மேலே சவாரி செய்து பண்ணாங்கட்டு நானே கேட்க விட மாட்டீங்களாக்கா? அப்படி என்னக்கா பண்ணேன்? ஐயே இது வேற சன்னியை பிடிச்சி குதிரை மேலே சவாரி செய்து பொம்மை குதிரையான். என்ன கட்சின்னு தூரத்தில் என்னமோ வரிது கொண்டிருந்தேன். அம்மா என்னது கொலை செய்கிற அளவுக்குலாம் காக்கா போயிடுச்சா? டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னடா இது கொலை செய்கிற அளவுலாம் காக்கா போயிடுச்சு போடுது, இல்லாட்டி கண்ணை குத்திட்டு போயிருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த அக்கா என்ன சொல்லுனா, இப்போ இந்த காக்கா போதில் அந்த ரூட்டுக்கு இப்போ நம்ம போனோமா, ஏன் கதவு போட்டுறீங்க? திறந்தா வலிச்சிட்டு போறீங்களாடா? என்னது ஆட்டு மாறுமா? ஆட்டுமா, நல்லா ஆட்டுமா போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவீங்க. இது என்னது காஸ்மோஸ் ரூமா? அங்கே என்னமோ எழுதிது. சரி இப்போ என்னது பின்னாடி மூடிடுச்சு. சரி ஏதோ நட்டுங்க. இப்போ என்னன்னா இது என்னது கிராவிட்டி விதிமுறை, அதான் தேவையில்ல. காஸ்மோஸ் ரூம்னா என்னன்னு தெரியல. சரி ஏதோ நட்டு. இது என்ன ஆட்டுமா ரூமு? ஸ்ட்ரைட்டா ஆட்டுமாக்கே அமுச்சு விட்ரு அந்த அளவுக்கு. ஏம்மே நீ இங்கேயும் விரிசல் அடங்கொக்கா மொக்க. என்னடா இது நம்மளை விரிசல் போட்டு சாவடிக்கிறது இவங்களுக்கு முதல் வேலையாக இருக்கும் பொழுது அப்போ வந்தாச்சு. இப்போ என்னென்னா லைஃப் அப்பா இப்போ தானே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. டிசூன் போட்டா என்னது பவர் பீம் என்னது இது? லிங்க் த KM1 அண்ட் KM2 அப்படின்னா ஓகே அப்படின்னா இது லிங்க் பண்ணணும் மாதிரி நடுவில் கரெக்டாக வச்சு. ரைட் பச்சக் எப்படி ஃபஸ்ட் ட்ரையில் இப்போல்லாம் நம்ம தான் பண்ணணும். என்னது இது கட்சின்னு வருது? லேசர் பீம் போது கண்ணாடி. எனக்கு தெரிஞ்சு இது பசில் நினைக்கிறேன் நண்பர்களே, பசில்ஸு. என்னது இது? ஓ காஸ்மோஸ் ரூம் அப்படின்னு இதை ஆக்டிவேட் பண்ணணுமா? சரி ஏன் இந்த இது கையால் வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியாது என்ன? சரி தான் விடுங்கள். இப்போ என்னன்னா ஓகே இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு மட்டும்தான் திருப்ப முடியிற மாதிரி வச்சுருக்கானுங்க. சரி மெயின்டெனன்ஸ் ப்ளோட்டோ ரெக்யூட்ஸா? அப்படின்னா ப்ளோட்டோ ரெக்யூட்ஸா என்னதுன்னு தெரியல. சரி இப்போ என்ன பண்ணணுன்னா ஏதோ ஒரு ரெக்யூப்மெண்ட் எடுணுமா? மண்டையில் இடிச்சு இதுங்க. ஓகே இப்போ மண்டையில் இடிச்சு இது வரணுமான்னு தெரியலையே. பால் அஞ்சு பேருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இதை உடஞ்சிருமே நட்டுக்கு. அப்போ தெரிஞ்சு இதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. பொருள் அது என்ன பொருள் நம்ம அப்புறமே பார்ப்போம். இது போட்டோம். ரைட்டு இப்போ போயிடலாம். இந்த விரிசல் கண்டு கடுகிறது. ஐயோ தெரியாமல் காலில் பட்டுச்சு. சரி இப்படி போகாமல் இப்படி போகலாம். என்ன ஆட்டுமா நினச்சாண்டா அப்பா? ஐயோ ஸ்ட்ரெயிட் ஆட்டுமா காமிச்சுட்றாங்களே. என்னது இது ஹேண்டில் மாதிரி? இது என்னது இது? ஓகே என்னமோ எடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. சரி ஏதோ ஒரு புதுசு ரெக்கமெண்ட். ஐயோ ஆட்டுமாக்கு மட்டும் போகக்கூடாதுதா அப்பா. ஆட்டுமாக்கு போகலப்பா. இல்லாட்டி ஆன்மாக்கு நான் தான் சாரி ஆன்மாக்கு போயிட்டேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? எல்லாம் பேய்களாம் எப்படி இருக்கீங்க? நானும் ஒரு புது பேய்ப்பா. என்னடா பொசுக்கு நினச்சிட்டானுங்க மறுபடியுமா? ஆமாப்பா மறுபடியும் செத்து தான் தொலைவு. என்ன பண்ணுறது, வாழ்க்கையை சகிச்சு போயிடுச்சுப்பா தம்பி. வைக்கிது எடு போட்டாங்கட்டு ஸ்கிப்பே கொடுத்துடலாம். இவன் பேசுகிற வல்ல கொள்ளகள்லாம் தேவைப்பட்டது ஓட்டு. அதுதான்ப்பா இப்போ வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு விரிசல் விழும். சரி இப்படி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஜம்ப் போட்டு பொசக்குன்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பவர் பீனா. சரி இப்போ என்னன்னா இது கடைசியில் கூட்டு பொசக்கு. என்னடா ஃபஸ்ட் டைமில் பிடிச்சிச்சு. சரி ரெண்டாவது புசுக் அப்படி தான்டா. ஆனால் ஃபஸ்ட் டைமில் பிடிச்சிச்சு. சரி கட்சின்லாம் கட் பண்ணிடலாம். இது திருப்பிடலாம். சரி இப்போ ஏதோ பொருள் எடுத்துருக்கானா இந்த பொருள். சரி இது எதோ ஒன்று இப்போ பொருள் எடுத்துருக்கானா. இப்போ இதை வச்சு என்ன பண்ணோம் மேலே இடிக்கணும் மறுபடியும். ஆக்டிவிட்டி என்னமோ காட்டுது. இருங்க ஆக்டிவிட்டி மறைஞ்சி போச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்டிவிட்டி இப்போ கொடுத்துடலாம். என்ன பண்ணுறேன் லெவல்? ஓஹோ விரிசல் விடுறாள் பொழுது. அவ்வளோதான். இப்போ இது கீழே விழும். தம்பி கீழே வந்துடு. மண்டையில் போய் விழுந்துட போட சனியனே. தள்ளி போடா. அதான் வந்துடுச்சு. நிற்காத சனியனே தள்ளி போடா. ஓடி போடா டம்மால். அம்மா என்ன சத்தம் டங்குன்னு காது கிழியுது. சரி இது ஸ்னீக்கியா? ஆமாம் இப்படி கிழிச்சா மண்டையிலே அங்கான வாய் பொழஞ்சிருந்தா வாயிலே விழுந்துருக்கும். நட்டு நீனே ஆட்டமாக போயிருப்பேன். சரி என்னது இது புதுசாக இருக்குது. சரி இது டெஸ்ட். இது என்னது என்னமோ இருக்குது. அங்கே எதுமோ ஒன்று ரகசியம் பாதையை வைத்து கொண்டிருக்கார். அதே இரியா ஆக்டிவேட் பொச்சக்கு வந்துரு. சுத்தம் என்னடா இது மேலே போகல இல்லை வந்துட்டு. இது வேறு ஜெட் பேக்கை அடிக்கடி கோலார் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது உடனே வந்து ஒரு பொசக்கு நான்ட்டான். இங்கே என்ன சீக்ரெட் பாதையை வச்சுருக்கான்னு தெரியல. இந்த குதிரை ஓட்டப்பந்தயம் வேறு ஓட்டி வச்சுருக்காரு. சரி கிளிக் பண்ணியாச்சு. இதோ லைஃப் இருக்குது ஃபுல்லாக. சரி ஏதோ ஒன்று என்ன இது மேலே என்னமோ ரெக்கார்டு இருக்குது. என்னது இது? கீபோர்ட் டிஸ்கவரி. இது கீபோர்டு எடுத்துருக்கானா? ஓகே அந்த லேஸ் அந்த நம்ம வச்சுருக்கோம்ல அந்த ஷூட்டிங் கன்னுக்கு அதுக்கு அழகு பார்க்க கஸ்டம் அதாவது ட்ரெஸ்ஸு மாட்டுற மாதிரி. சரிங்களா?
சரி அது எது ஒன்று எடுங்க, இதுக்கு தான் சீக்கிரம் பேட்ஸ்வேரா. சரி இது என்னமோ காஸ்மோஸ் ரூம் இருக்குது. சரி இது ஏதோ டெக்னாலஜி மாதிரிலாம் இருக்குது. சரி இது என்ன பண்ணணும்னா இது அப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி இது வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு சரி இது ஸ்ட்ரெயிட்டாக போதா. இது செவரு அடி, இது என்ன பண்ணணும் மறுபடியும் அழுத்துவோமா? ஓகே இது உள்ள இது ஸ்ட்ரெயிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், இது வந்து ரொட்டேஷனு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் இப்படி கொடுக்கணும் பொழுது. அப்போது இது வந்து லிங்க் இப்படி கொடுத்துட்டு இதோ இது லிங்க்கு இப்படி பண்ணிட்டு இந்த லிங்க்கு இப்படி கொடுத்துட்டு அப்படி இந்த லிங்க்கு அப்படி கொடுத்துட்டு லேசர் பீமிங்கடா. ஐயோ அப்போ தப்பு பொழுது. சரி அப்படின்னு இது கொடுத்துட்டு ஸோ அப்போ இது ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ இது இப்படி பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன ஸ்ட்ரைட்டாக போதா? ஓகே அப்போ ஃபஸ்ட்டே இருந்தது கரெக்டு தான் பொழுது. சரி இப்படி வச்சுட்டு இப்போ என்னன்னா இப்படி கொடுக்கணுமா அப்படி கொடுக்கணுமா சொல்லி இது ஒன்று இங்கே சும்மா இருக்குது. சரி இது ஒன்று கொடுத்து பார்ப்போம் ரொட்டேட்டு. ஓகே இது இந்த பக்கம் வந்துச்சு. சரி இப்போ இது இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ இது எப்படி நான் அந்த பக்கம் கொண்டு வருது இது எப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகே வந்துடுச்சு, கொஞ்சம் கிட்ட வந்துடுச்சு. இப்போ சுற்றி போட்டு அவ்வளோதான்ப்பா கிளிக்கிங்கு, அவ்வளோதான்ப்பா காஸ்மஸ் ரூமு ஓப்பனிங் டோர்ப்பா. அவ்வளோதான்ப்பா காஸ்மஸ் ரூமு ஆக்டிவேட் ஆச்சு. ஓகே இப்போ என்னன்னா கீழே போகலாமா அப்பா? ஓகே நண்பர்களே வாங்க. நான் என்ன சொன்னேன், இது உடைக்காது தானே சொன்னேன். நீ சொல்லுவேன் நான் உடைக்க மாட்டேன்னு நினைப்பேன். பட நான் உடைப்பேன், என்னடா பண்ணுவேன் பட. ஓகே என்ன ரூம் இதுன்னு சொல்லி இதுதான் காஸ்மோஸ் ரூமா. இது பேட்ரி ரூம் இல்லை இருக்குது. சரி இது ஒன்று விடுங்கள். பெட்டி அட்டை பெட்டிலாம் இருக்குது. என்ன பிடிச்ச அட்டை பெட்டி எரிக்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லை. சரி இதுன்னு 10:48:03 இதுன்னு டைம் இஸ் ரிலேட்டிவா, நேரம் ரொம்ப அரிதானது, அதுக்கு எங்கே இது வேணால் லிங்க் கொடுக்கலாமா? போட்டு எரிச்சு விட்டுலாம் இதுவும் படாகட்டு. ஓகே இது கீபேட் இது கிளிக்கிங் பண்ணியாச்சு. என்னது இங்கே லேசர் பீம் இது போயிடுச்சு. அந்த என்னது விரிசல் போயிடுச்சு. ஜெனரேட்டர் பையா ஜெனரேட்டர் ரூம் உள்ளது. சரி இது என்ன பாஸ்வேர்டு இது எனக்கு தெரியாது. ஓகே ஒரு இதுவா டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா இது ஒரு இதுவோ இருங்க. டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா இது நம்மளுது 02/03 ஒரு இதுவாக இருக்குமோ இல்லை டைமு 10:49 இல்லையே ரெண்டுமே எது தெரியல. சரி பட்டு நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த 0203ன்னு போட்டுடலாம். ஓகே கிளிக் பண்ணியாச்சு. ஓகே இதான் பாஸ்வேர்ட் போடுறது. சரி என்ன பண்ணேன் பிடிச்சிட்டான்டா, அவ்வளோதான்டா. பேட்டரி ரூம் திறந்துச்சு. இப்போ வாங்க போகலாமா? அம்மாடி பொசக்கை வந்தாச்சு. என்ன இது ஜெனரேட்டர் ரூமு ரிப்பேரா? அப்படின்னா ரிப்பேர் பண்ண முடியுது. சரி ஜெனரேட்டர் ஓட மாட்டேங்குது. இப்போ நம்ம தான் அதை ஓட வைக்கணும். எது கால் முழிச்சு ஓட வைக்கணுமா? சிமட்டமா பேட்டரி ஃபெயிலா? சரி இப்போ என்னென்னா பேட்டரி செத்து போயிடுச்சு. ஆமாம் அது எனக்கு தெரியாது பேர். பேட்டரி எடுக்கணுமா? சரி எடுக்கலாம், தூக்கி போடு. அவ்வளோதான் போட்டாச்சு, பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ என் ஜெட் பேக்கில் இருக்கிற பேட்டரி எடுக்கணுமா? லூசியோ ஸ்க்ரூ, அது ஸ்க்ரூ கழுத்துணுமா? கழுத்து நல்லா கழுத்து. இப்போ என்ன கீழே தூக்கி போட்டு சொல்கிறாங்களா? போட்டாச்சுமா அப்படியே தூக்கி போட்டாச்சு. இப்போ என்னென்னா என்ன பண்ணணும்? கமான் ஓப்பன் அப். அது தெரியும் நான் சொல்லி தொலைண்டா. ரிமூவ் த கவரா? சரி கவர் இப்படி இழுத்து இழு அவ்வளோ இழுத்து போட்டாச்சு. கவர் இழுத்து போட்டாச்சு. இப்போ இதில் இருக்க பேட்டரியை போட்டு ஜெட் பேக் பிளேயர் அவுட் ஆஃப் ஆர்டர். ஐயோ அப்போ ஜெட் பேக் யூஸ் பண்ண முடியாதான்? ஐயோ சத்த பையில ஏன்டா இப்படி பண்ணிட்டா? இப்போ போட்டானே ஒர்க் ஆகாது. சரி இதை ஒன்று விட்டு பேட்டரி போட்டு ரிப்பேர் பண்ணியாச்சு. ஜெனரேட்டரு இது என்னது பவர் பேபியா? டேய் என்னடா நினச்சிருக்க? சரி இது அழுத்தணும் போல. இது கச்சக் இரு லச்சக். டேய் அழுத்தோலேண்டா. சாரி அங்கே அழுத்திட்டு இருந்தானா? இது இங்கே அழுத்தினா. ஓகே என்ன போச்சு? என்னடா இது ஸ்பிஸ் இருறா அழுத்து. இப்போ கரெக்டாக வந்தோடனே பொச்சக் அப்பாடி ஒரு அல்ட்ரா நண்பர்களே. இப்போ டேர்ன் ஆன் கொடுக்கணுமா? கிளிக் பண்ணிட்டேன். ஜெனரேட்டர் ஆன்லைன். இது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோமா? ஓகே ஒரு ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? உள்ளக்கு இது என்னமோ போது பொழுது. அப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த கதவை தோறுக்கு தான்டா. அட கொக்கா மொக்காடே, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன். இது ஓப்பன் ஆச்சு. இப்போ நான் இந்த பக்கம் போனோம். ஓகே என்னை புரிஞ்சு விட்டுது. சரி வாங்க. ஐயோ ஜெட் பேக் இல்லாத மறந்து போயிட்டேன்னா. இப்போ ஜெட் பேக்குக்கு நான் எங்கே போகிறது? இவன் ஜெட் பேக் உடஞ்சி போச்சு. இப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியோண்ணா? சத்த பையிலே நீ தானே இதை பண்ணி விட்டேன். இப்போ நீ கேட்குற எப்படிடா பண்ணணும்? என்கிட்ட கேட்குறியாடா சத்த பையிலே எப்படாங்கட்டு? ஐயோ ஜெட் பேக்கே பறக்கூடாத மாதிரி பண்ணி விட்டானே இந்த சத்த பையிலே.
ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பகுதி 3 இந்த ஆட்டுமா ரூம் எப்படியோ திறக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதோ ஒரு வீடியோ படிக்கலாமா நண்பர்களே? இந்த நாய் வேறு ஜெட் பேக்கை கழுத்தி போட்டு விட்டான் பேட்டரி. இப்போ ஜெட் பேக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சும்மாவே இப்போ ஜம்ப் பண்ணனே அலறடிச்சு உளுந்தி கீழே விழுந்துருவான். இப்போ ஜெட் பேக் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நண்பர்களே, இது ஒரு பகுதி 3 அந்த ஆட்டுமா ரூமுக்கு தான் நம்ம அடுத்தது செல்ல போகிறோம். சரி விடையை நண்பர்களே, பை பாய் பாய்.